This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஒரே நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இங்கே நேற்று ரிசல்ட்டு 465 இல்லைங்களா? இங்கே பாருங்கள், நம்ம கணக்கில் 46 மட்டும் பாருங்கள் எத்தனை பேட்டர்னில் கொடுத்துருக்கோன்னு மட்டும் பாருங்கள். புரியுதுங்களா? அதே மாதிரி பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா என்னது பாருங்கள் 96 மிஸ் ஆகிடுச்சு. நேற்று ஆல் போர்டுக்கு மெம்பர்ஷிப்பில் 4 நம்பர் கொடுத்துருந்தேன். சூப்பராக ஹிட் ஆச்சு. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 2-3 டேஸில் வின்னிங் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நேற்று எப்படியெல்லாம் நமக்கு நம்பர் உட்காந்துச்சு டியரில் உங்களுக்கு தெரியும். நேற்று நைட்டு 8 மணி ஷோவும் சரி, ஓகேங்களா, 6 மணி ஷோவும் சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெம்பர்ஷிப் இருக்க எல்லாமே எந்த மாதிரி இப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்கோம் உங்களுக்கு தெரியும். இங்கே கேரளாவுக்குமே பாருங்கள் 46 வச்சு மட்டும் எத்தனை நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். மெம்பர்ஷிப்புக்குமே என்ன பண்ணேன், மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லைங்களா? 46, 64 இல்லைங்களா? இதை பாருங்கள் எப்படி ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகேங்களா? இன்றைக்கி எந்த மாற்றம் இல்லைங்க. எனக்கு அருமையாக அடிச்சு எடுத்துடலாம். சூப்பரான லைன் வந்துட்டுருக்கு. ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெய்லியும் வின்னிங்க்கு நாங்கள் ரொம்ப கிட்ட போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி அடிப்போங்க. இப்போ வந்து ஒரு 2 பேட்டர்ன் வருது. இந்த 2 பேட்டர்னையும் கவனிங்க. நேற்று நாம் 46, 64 இல்லைங்களா? இதை வச்சு தான் நம்பர்ஸை கொடுத்தோம். அது நேற்று நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதையும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நேற்று நம்ம எப்படி எடுத்தோம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நேற்று இங்கே கவனமாக கவனிங்க. ஒரு பாக்ஸ் போடுறேன். நேற்று இங்கே 834 மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ரிசல்ட் வர்றப்போ போர்டில் இங்கே பாருங்கள் 839 வந்துச்சு இல்லையா? ஸோ நேற்று நாம் எடுத்த நம்பர் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள். இப்போ 834 2 ஸ்டெப்பு இறக்கி எடுப்பான், இல்லைனா ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி எடுப்பான்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நேற்று இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 46 ஸ்ட்ராங்காக மாற்றி வச்சு கொடுத்தோம் இல்லைங்களா? 47 வச்சு நம்பர்ஸ் எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி ஆல் போர்டுக்கும் 4 நம்பர் ஸ்ட்ராங்காகவே கொடுத்தோம். ஸோ இந்த நம்பர் என்ன மிஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இது வந்து 5 மட்டும் வச்சுட்டான். பட் வந்து 4, 6 வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் படி நேற்று எடுத்து கொடுத்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் நேற்று எடுத்தோம். இப்போ எதுக்கு இதை நான் சொல்லிகிட்ருக்கேன், நேற்று எடுத்ததையும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டெப்பு இதை கீழே இறக்கி வைக்கிறேன். நேற்று வந்து ரிசல்ட் என்னங்க 465 இருக்கா? ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் இன்றைக்கி எடுப்போம். ஏன்னா நேற்றே நம்ம எடுத்து ரிசல்ட்டில் எங்கே பாருங்கள் 2 நம்பர் சாலிடாக வந்துருச்சு இல்லைங்களா? 2 நம்பர் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்குமே போய் என்ன பண்ணலாம், அதே மாதிரி லைனை பார்த்து எடுப்போம். பாருங்கள், கவனமாக கவனிங்க. நான் இன்னொரு பாக்ஸ் போட போகிறேன். நேற்று என்ன ரிசல்ட்டு 465. இந்த மாதிரி பவர் பண்ணி வந்துச்சுனாங்க பாருங்கள். இந்த மாதிரி பவர் பண்ணி வந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் எப்படி பவர் பண்ணி வந்துருக்கு பாருங்கள். 495ன்னு இங்கே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 9 தான் 6 திருப்பி வைப்பான். சம்டைம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அப்படி தான் வைக்கிறான். ஸோ இதை 465ன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வச்சதுனால ஸ்ட்ரைட்டாக வந்தால் கூட கன்சிடர் பண்ண தேவையில்லைங்க. நேற்றே பாருங்கள் 849க்கு என்ன வந்திருக்கும், 834 839க்கு 34 வந்திருக்கும். அந்த ஒரு மாதிரி பவர் வச்சதுனால தான் நம்ம கீழே வரத்துக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு ஒரு சான்ஸ் சொன்னோம். அதே மாதிரி இங்கே 495ன்னு இருக்குது. நேற்று வந்து நமக்கு ரிசல்ட் என்னங்க 465ங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வர சமயத்தில் நேற்று மாதிரி என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப் என்ன பண்ணுவான், கீழே இருந்து எடுக்கிற சான்ஸ் அதிகம். இங்கே பாருங்கள், அப்போது ஒரு ஸ்டெப் எடுத்து என்னங்க வருது 952 வருதுங்க இல்லைங்களா? 952 வருது. இன்னொரு ஸ்டெப் கீழே போய் எடுத்து என்னங்க வருது 521 வருதுங்க. புரியுதுங்களா? 521 952 இந்த மாதிரி வருதுங்க. ஒரு சான்ஸ் நாம் இங்கே 900 இங்கே வந்துட்டு 900 எழுதி பார்ப்போமா, 952ன்னு வருது, இல்லை 7ன்னு வரலாம் இல்லைங்களா? 2ஓ 7ஓ வரலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சி போர்டில் 95 இருக்குது. எடுத்து அப்படியே கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு இந்த பேட்டர்னில் நம்ம எடுத்த நம்பர் நான் 2 நம்பர் தரேன். 952 957. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேட்டர்ன் பார்ப்போம். இதே இதில் இன்னொரு பேட்டர்ன் பார்த்துட்டு நான் போர்டு பார்ப்போம். ஓகேங்களா? கம்பேரிஷன் இருக்குது. ஸோ ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறையா உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ இப்போ அதையும் பார்த்துருவோம். எந்த ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஸோ ஸ்கிப் மட்டும் பண்ணால் கவனமாக கவனிங்க. பாருங்கள், இங்கிருந்து நான் ஒரு பாக்ஸ் போட போகிறேன். எந்த அளவுக்கு அவன் கொண்டு வந்து எப்படி வச்சுருக்கான்னு கவனமாக கவனிங்க. ஓகேவா? இங்கே வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். ஓகேவா? அந்த பாக்ஸை இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? இதை பாருங்கள், எந்த மாதிரி ஆடி இருக்கான்னு பாருங்கள். இப்போது 452 வந்து நமக்கு இங்கே பாருங்கள் 452 வந்து நமக்கு விஷு பம்பர் வந்துச்சு இல்லைங்களா? கீழே இருந்து மேலே பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், 452 அப்படியே பாக்ஸில் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது மறுபடியும் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கட் பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த இடத்த கட் பண்ணுறேன். மறுபடியும் இங்கே பாருங்கள். ஸோ ஓகே, லைனை மட்டும் உங்களுக்கு பிங்க் கலரில் மார்க் பண்ணி கட்டுறேங்க பாருங்கள். 452 காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் என்னங்க ரிசல்ட்டு? 040. இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் தெரியுதா உங்களுக்கு? ரவுண்ட் தெரியுதாங்க பாருங்கள். 040க்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்படியே கனெக்ட் ஆகுது. புரியுது? கனெக்ட் ஆகிட்டே போகுது, தெரியுதுங்களா? அப்போது 452 040. இங்கே பாருங்கள், அழிக்கிறேன் பாருங்கள். தெளிவாக தெரியுதான்னு பாருங்கள். தெளிவாக தெரியுதா? இப்போ 2 கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 452 இருக்கும், 040 இருக்கும். ஓகேங்களா? பவர் பண்ணி அப்படி வச்சுருக்கான். அடுத்தது ஒரு ஸ்டெப் மேலே போங்களேன். மறுபடியும் மேலே போங்க, கட் பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த நாள் எனக்கு ரிசல்ட்டு 839 இல்லைங்களா? அப்படியே மறுபடியும் ரவுண்ட் பண்ணுற பாருங்க. கீழே இருந்து மேலே பாருங்கள். 8க்கு 8, 3க்கு 3, 4க்கு 9. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். 839 அப்படியே 3 நம்பர் வச்சுருக்கான் முந்தானத்து. ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி. புரியுதுங்களா? அப்படியே கீழே பார்த்துட்டே போங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த டி போர்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? டி போர்டில் தான் இருக்குது. ஸோ நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தான்? 465 அடித்தா இல்லைங்களா? மறுபடியும் பாருங்கள், அதாவது 2 நம்பராக எப்படி லிங்க் பண்ணிட்டு போகிறான்னு பாருங்கள். ரவுண்ட் பார்த்தீங்களா? கீழேருந்து மேலே பாருங்கள். 465. புரியுதுங்களா? அப்படியே பாருங்கள். புரியுதுங்களா? இந்த லிங்க்கை பாருங்களேன். கீழே இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். கீழே இருந்து பார்த்தா 452, 040க்கு 254. அடுத்து என்னங்க இருக்குது பாருங்கள், ஒரு நம்பர் விட்டு பாருங்கள், 839. புரியுதுங்களா? அடுத்து என்ன ஒரு நம்பர் விட்டு பாருங்கள், 465. அப்போது 465 நம்ம இங்கே ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 465 இங்கே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே இந்த பேட்டர்ன் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டீங்க. இப்போ எப்படிங்க எடுக்கலாம்? 2 நம்பரை கன்ஜங்ஷன் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். அப்போது இந்த 5ஆம் நம்பர்லேருந்து ஒரு கோடு போடுவோமா? இப்படி ஒரு சான்ஸ் இருக்குது இல்லையா? இப்படி ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 532ங்க. புரியுதுங்களா? 532 இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு வந்து முடியுதுங்க. அப்போது ஒரு நம்பரை, அதாவது 465ல் 5 நம்பரை வச்சு போட்டால் 532. ஒரு நம்பரை விட்டு போடுவோமா? அங்கே பாருங்கள், 923, 329. புரியுதுங்களா? இந்த 2 சான்ஸ் இதில் வருதுங்க. 923, 329 இல்லைங்களா? இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஆல்ரெடி நாம் இங்கே பாருங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 465க்கு 952 ஆல்ரெடி நாம் பார்த்தோம். உங்களுக்கு புரியுதா? ஒரு ஸ்டெப் கீழே எடுத்துங்க பாருங்கள். 465 ஒரு ஸ்டெப் கீழே எடுத்தால் 952 வருது. இங்கேயுமே அந்த 92 பாருங்கள், இங்கேயுமே இந்த 92 வருது, இங்கேயுமே அந்த 92 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்க சான்ஸ் அதிகங்க. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? இன்னொரு பேட்டர்ன் வருது, அதையும் காமிச்சிடுறேன். வர்ற பேட்டர்னை எடுத்து உங்கள்கிட்ட தெளிவாக காமிக்கணும், அதுதான் நினைக்கிறேன். ஓகேங்களா? வர சான்ஸ் இருக்கிறதெல்லாம் காமிச்சிடுறேன். இப்போ மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. ஓகேவா? இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து 839 வந்து ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா? அதோட பவரு. மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி லைன் நிறைய டைம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி லைன் என்ன பண்ணுவான்? எடுத்து வச்சுருவாங்க பாருங்கள். அது இந்த லைனையும் காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த லைனையும் கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்படி வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், முந்தானத்து ரிசல்ட் என்னங்க? முந்தானத்து ரிசல்ட்டு 839 வந்துச்சு இல்லையா? 839 வந்துச்சு. அதாவது மேலேருந்து கீழே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஜிக்ஜாக்கில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ 839க்கு மேலேருந்து கீழே பாருங்கள். 800 இல்லைங்களா? 8க்கு 3 2 பவர் பண்ணி 839 2 நம்பர் பவர் பண்ணி வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸு அப்படியே ஹிட் ஆகிருக்கு. அடுத்த பாக்ஸ் நேற்று என்ன ரிசல்ட்டு? நேற்று 465. அப்போது மறுபடியும் மேலேருந்து கீழே பார்த்தோம். இப்போ கீழே இருந்து மேலே பார்ப்போம். இப்போ கீழே இருந்து மேலே பாருங்களேன். 465க்கு பாருங்கள், 4 1க்கு 6 5. அப்போ 465ன்னு இங்கேயுமே என்னாச்சு? ஃபஸ்ட்டு பாக்ஸில் 2 நம்பர் ஹிட் ஆச்சு, செகண்ட் பாக்ஸில் ஒரு நம்பர் மட்டும் ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது? 880 தாங்க இருக்குது. அதாவது நம்ம கீழேருந்து மேலே பார்த்தோமா? அப்போ மறுபடியும் மேலேருந்து கீழே பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஜிக்ஜாக்கில் எடுக்கிறப்போ 880 இல்லைங்களா? 880 வரதுக்கு சான்ஸ் அதிகம். இல்லை 830 இல்லைங்களா? 830 இந்த மாதிரி வரதுக்கெலாம் பாசிபிலிட்டி வந்து 330
இல்லைங்களா? இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகம். நான் இதை வச்சு மட்டும் சொல்லலை, இப்போ நான் இதை அழிச்சிட்டு உங்களுக்கு தெளிவாக ஒன்று காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை பொறுத்தளவு கவனமாக கவனிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட பாருங்க, கவனிங்க. இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போட போகிறேன். இந்த ப்ளூவில் மாற்றிக்கிட்டுமா? ப்ளூவில் மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? 005 இருக்குது. மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். அப்போ இங்கே ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். நாம் இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்த நம்பர் என்ன? நம்ம இந்த பேட்டர்னில் பார்த்த நம்பர் என்ன? 880ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? 880ன்னு பார்த்தோம், இல்லைனா 330ன்னு பார்த்துருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேல் பாக்ஸில் பாருங்கள் என்னங்க இருக்குது? 500ன்னு இருக்குது. அதாவது ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். ஸோ காமனாக நீங்கள் 500னா 500 இருக்குது. மறுபடியும் 2 days கழிச்சு 400 வந்திருக்கு. புரியுதுங்களா? 500 400 புரியுதுங்களா? அப்போ என்னங்க சான்ஸ் இருக்குது? அப்போது என்ன பண்ணியிருக்கான்? ஏபியில் 2 0 வந்துருச்சு, அப்புறம் ஏசியில் 2 0 வந்துருச்சு, அப்போ பிசியில் கூட 0 வரலாங்க. அப்போது 500 400 300ன்னு கூட வரலாங்க. 300 புரியுதுங்களா நான் சொல்கிறது? எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 500 2 கழிச்சு 400 வைக்க மாட்டான்னு இல்லைங்களா? வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 300 அப்படின்னு கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இங்கே 880 பார்த்துருக்கோம். ஒரு ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்? 330ன்னு கூட வச்சுட்டு போகலாங்க. புரியுதுங்களா? 330ன்னு கூட வைக்கலாம். ஸோ அதனால தான் நான் இம்பார்ட்டண்ட்டுன்னு எடுத்து கொடுக்குறேன். ஸோ 330 033 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஓகே, நேற்று வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் இங்கே இந்த சார்ட்டில் இந்த பாக்ஸில் போடுறேன், கவனிங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா, எப்படி எடுத்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 839 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ட்விஸ்ட் பண்ணி வைக்கும்போது கீழே இருக்க பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு கீழே பாருங்கள் 367 இருக்குது. ஸோ இது 346 64 வர சான்ஸ் இருக்குது. கீழே எடுத்து கொடுத்தோம். புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னு கவனிங்க. நான் கொடுத்துட்டேங்கிறதுக்காக சொல்ல வரல, நமக்கு நேற்று 3 நம்பர் உட்காரல. ஸோ அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எடுத்து கொடுத்த பேட்டர்ன் எதுங்க? கீழே எடுத்தோம், அவன் ஒரு ஸ்டெப் மேலே போய் இங்கே பாருங்கள் எங்கே எடுத்திருக்கான்னு தெரியுதுங்களா? நான் நேற்றே சொன்னேன் 839, இதை சுற்றி எடுத்துருக்கலாம். அங்கே பாருங்கள், ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள். முந்தானத்து ரிசல்ட்டு 839. நேற்று பாருங்களேன், ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்களா? முந்தானத்து ரிசல்ட்டை நேற்று பாருங்களேன், லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள், 9க்கு 4, இன்னொரு 9க்கு 6 ட்விஸ்ட் பண்ணி 5ன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், அப்படியே 465 கொண்டு வந்து வச்சுட்டான். புரியுதுங்களா? எப்படி ட்விஸ்ட் பண்ணி நான் கீழே எடுத்து கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அவன் மேலே போய் எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம்? அதாவது ரைட் டு லெஃப்ட் 839 போயிருக்கு இல்லைங்களா? அப்போது லெஃப்ட் டு ரைட்டு 425 வந்திருக்கு. மறுபடியும் என்னங்க பண்ணலாம்? நாம் அதே பேட்டர்னில் போய் என்ன பண்ணலாம்? ரைட் டு லெஃப்ட் மறுபடியும் ஜிக்சாக்கில் போனாங்க 492 தாங்க இருக்குது இல்லைங்களா? 492 ஆல்ரெடி நாம் அங்கே என்ன பார்த்தோம்? நாம் அங்கேயுமே இந்த 2ஆம் நம்பர் வர மாதிரி பேஸ் பண்ணி 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் வர மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? 932 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 492 இல்லை 462 வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. இப்போ அந்த பேட்டர்னை காமிச்சேன். அதே பாக்ஸில் இன்னொரு பேட்டர்ன் வந்துட்டுருக்குங்க. அதையும் கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்கள், 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட்டு 786 அடித்தான். இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, 786க்கு இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள் 73 பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? 73 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்க? 452 இல்லைங்களா? 452க்கு இங்கே பாருங்கள், ஏ போலில் 9, சி போலில் 2, இங்கேயுமே பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இங்கேயுமே என்ன இருக்குது? பாஸ் ஆகிருக்கு. 452 பாஸு, 786க்கு 7 8 பாஸு. புரியுதுங்களா? 4 2 ஏசி பாஸு. அடுத்த நாள் என்னங்க ரிசல்ட்டு? 0 4 இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? 0க்கு 5, இன்னொரு 0க்கு 0, இன்னொரு 4க்கு 4, அப்படியே 3 நம்பருக்கு வந்துருச்சுங்களா? ஸோ இங்கேயும் வந்துருச்சுங்க. அதுக்கடுத்த நாள் என்ன ரிசல்ட்டு? 839 இல்லைங்களா? இங்கே 249, இங்கே ஒரே நம்பரை மட்டும் பாஸு. நேற்றுனுங்க ரிசல்ட்டு 465. கீழேருந்து மேலேயும் பேட்டர்ன் போகுது, மேலேருந்து கீழேயும் பேட்டர்ன் போகுது. புரியுதுங்களா? கீழேருந்து மேலே போகிற பேட்டர்னை பார்த்தா இன்றைக்கி 492 வரணும். உங்களுக்கு புரியுது நான் சொல்ல வருது? கீழேருந்து மேலே போகிற பேட்டர்னை பார்த்தா 492 வரணும். மேலேருந்து கீழே வர பேட்டர்னை பார்த்தாங்க பாருங்கள். அப்போது நேற்று ரிசல்ட் என்ன? 465க்கு என்ன இருக்குது? 9க்கு 4, 6 ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கான், 5. இங்கே ரிசல்ட் வருது. அப்போது இங்கேருந்து எடுத்தால் அடுத்த நாள் எங்கே எடுக்கலாம்?
988 889 டபுள் 8 புரியுதுங்களா? டபுள் 8 நம்ம எங்கே பார்த்தோம்? ஆல்ரெடி 880 033 பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயுமே என்ன வருது? டபுள் 8 வருது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 988ன்னு இருக்குது இல்லைங்களா? நாம் வேணால் இந்த 9 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 688ஆவோ இல்லைங்களா 886ஆவோ இல்லைன்னா 633 கூட வச்சு பார்ப்போங்க, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய நம்பர்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ எந்த பேட்டர்னில் எடுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள், சரியா? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டேன். நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நம்பர் மட்டும்தான் முக்கியமாக எடுத்து கொடுப்பேன். இந்த நம்பர்ஸ்குள்ளே ஹிட்டிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் ஏபிபிசிஎஸ்சி நம்ம சூப்பராக வரும். இவ்வளோ நம்பர்ஸ் ஆல் போர்டு நீங்கள் போட முடியாது. நான் 1 மணிக்கு நான் வந்து 2 to 3 நம்பர் தான் கொடுப்பேன். அப்டேட் பண்ணி விடுவேன். ஏபி தனியாக பிஎஸ் தனியாக பிரித்து கொடுத்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. அதே மாதிரி போர்டு சிங்கிள் போர்டு ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம போர்டு எப்படி சூப்பராக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டியர் எனக்கு 1 மணி ஷோ 6 மணி ஷோ 8 மணி ஷோ இருக்குது. நேற்றே சூப்பரான நம்பருக்கு வந்துச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் வினிங் அடிப்போம். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி கூடவே ட்ராவல் பண்ணுங்கள்.